வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு குழந்தைகள் உரிமை செயல்பாட்டாளர் திரு தேவநேயன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். கடந்த 2025 ஆண்டு பாத்தீங்கன்னா, திமுக கவர்மெண்ட்ல அமைச்சர் கீதா ஜீவன் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல கடந்த 4 ஆண்டுகள்ல 18,000க்கும் மேற்பட்ட பாக்சோ வழக்குகளை நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அதுல 4,300க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிவாரண நிதி வழங்கியிருக்கோம். இன்னைக்கு அவேர்னஸ் அதிகமாயிருக்கு. நிறைய பேர் கேஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா நேத்து ஹிந்து நாளிதழ்ல ஒரு ஆர்டிகல் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 18,733 பாக்சோ வழக்குகள் இன்னும் நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த செய்தியை நான் உங்களுக்கும் அனுப்பியிருந்தேன். நீங்க பாத்தீங்களா? அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அத பத்தி முதல்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த போக்சோ சட்டம் 2012ஆம் ஆண்டு வந்தது. 2012ஆம் ஆண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இது இந்த போக்சோ சட்டம் ஒரு விரிவான சட்டம். அந்த சட்டத்தை பத்தி ஒரு புரிஞ்சுக்கிட்டது இருக்கு. அதாவது இந்த சட்டம் சாதாரண வரல. 2007ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு சைல்டு அபியூஸ் 2007 அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை கொண்டு வராங்க. அது என்னன்னா, குழந்தை மீது பாலியல் வன்முறை என்ன வந்திருக்குன்னு. அதோட அதிர்ச்சி ஊட்டும் தகவல்னா 53% குழந்தைகள், ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பாலியல் துன்பத்திற்கு உட்படுறாங்க. அதாவது 3ல் 2 குழந்தைகள். அதுல என்னன்னா 95 விழுக்காடு இந்த குழந்தைக்கு நன்கு அறிமுகமானவங்க அப்படிங்கிற தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விரிவான சட்டம் போக்சோ சட்டம் ஒரு விரிவான சட்டம் வச்சுக்கலாம். அது சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்னா என்னன்னா ஒரு விரிவா, அதாவது சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்னா தொடுதல், பாக்குறது, பார்வை, அடுத்து கடைசியா பெனட்ரேஷன் வரைக்கும், நம்ம செக்ஷுவலி பெனட்ரேஷன் வரைக்கும் ஒரு விரிவா டெபினிஷன் கொடுக்கப்பட்ட ஒரு விரிவான சட்டம். அதுல சட்டத்துல திருத்தங்கள் 12 வயசு கீழே பாலியல் வன்முறை, கொலை பண்ணா தூக்கு தண்டனை வரைக்கும் விரிவான சட்டம், ஒரு ஒரு விரிவான சட்டம் வச்சுக்கலாம். ஆனா அந்த சட்டத்தினுடைய 2012க்கு அப்புறம் வருது போகுது அப்படின்றது காலகட்டத்துல நம்மை போன்ற தமிழ்நாடு மாநிலங்கள்ல என்ன நடந்திருக்குன்னா, நல்ல ஒரு விழிப்புணர்வு. அது முன்னாள் சமூக நலது மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் சொன்னது உண்மைதான். நம்ம சரியான விழிப்புணர்வு குழந்தைகள் மத்தியில, சமூக ஆர்வலர் மத்தியில் ஒரு விழிப்பான மாநிலங்கிற அடிப்படையில வழக்குகள் பதிவுகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சு. நீங்க 2024 என்சிஆர்பி டேட்டா, அதான் லேட்டஸ்ட் டேட்டா, 6,996 வழக்குகள், பாலியல் வன்முறை வழக்குகள் குழந்தை மீது நடக்கிறத பதிவாயிருக்கு. பதிவாயிருக்குன்னா காவல் நிலையத்துல. அப்படின்னா தன்னோட வீடுங்கிற கட்டமைப்பை தாண்டி இந்த சமூக கட்டமைப்பு, மிச்ச கட்ட பஞ்சாயத்து சட்டம், காவல் நிலையம் எல்லாம் தாண்டி காவல் நிலையத்தில் அழுத்தங்கள் தாண்டி பதிவு செய்யப்பட்ட வழக்கு நம்ம அப்படி பார்க்கணும். அப்படின்னா இதோட வெளியே போன வழக்குகள் இருக்கு. அப்போ 6,996 வழக்குகள் தான் நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவா என்னோட குழந்தைக்கு நடந்திருக்கு, மித்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கறத ஒரு ஒரு சரியா போய் பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கான கேள்விதான் நேத்து எழுப்பி இருக்கிறாங்க. அது சரியான கேள்வி. நேத்து வந்திருக்க அந்த கட்டுரை ஒரு விரிவான கட்டுரை. அது எப்படி கட்டுரை அப்படின்னா, இப்ப 6,996 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவா பாக்குறோம். ஆனால் கன்விக்ஷன் ரேட் என்ன, அதனுடைய தண்டனை பெறுகிற விகிதம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் 20-25 விழுக்காடுங்கிற ஒரு ஆபத்தான விஷயத்தை தான் பதிவு செய்யுது. அதான் யதார்த்தம். என்சிஆர்பி டேட்டாலே அது யதார்த்தம். அது இந்த என்சிஆர்பி டேட்டால அந்த கடைசி காலத்துல, போக்சோவுடைய கடைசி காலத்துல யார் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன இந்த 2024 தமிழ்நாட்டுல 97 விழுக்காடு குழந்தைக்கு நன்கு அறிமுகமானவர், குழந்தையோடு பயணப்பட்டு போறவங்க தான் பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க. தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறை பண்றதோ, கடத்திட்டு போய் பாலியல் வன்முறை 3 விழுக்காடு. அப்ப நமக்கு இங்க எங்க சிக்கல் இருக்குது அப்படின்னா, இங்க போக்சோ சட்டம் பாய்ந்தது அப்படின்னு சொல்றது பாயவில்லை, முகர்ந்து பார்த்து விட்டு போனதுதான் நடந்திருக்கு. முகர்ந்து பார்த்து போயிடுச்சு. செய்தித்தாள்ல போக்சோ பாய்ந்தது, போக்சோ பாய்ந்தது, போக்சோ பாயவே இல்லை அப்படிங்கிறத அப்ப நமக்கு இந்த நேரத்துல ஒரு கேஸ் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு நன்கு அறிமுகமான நீங்களாம் கடுமையா குரல் கொடுக்கப்பட்ட வழக்கு தான் 2017-18 காலகட்டத்துல நம்ம தஸ்வந்துங்கிறவன் ஒரு 7 வயது பாப்பாவை பாலியல் வன்முறை பண்ணி கொலை பண்ணி எரிக்கிறான். அது உங்களுக்கு தெரியும். அதாவது உலகம் முழுவதும் பேசப்பட்ட வழக்கு. அந்த நேரத்துல எந்த ஊடகம்னாலும் சரி எல்லாரும் பேசி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பெரிய வழக்குகள் பதிவுப்பட்டு இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் பேசப்பட்டோம். ஆனா என்ன நடந்தது அப்படிங்கறது பார்க்கணும். அப்போ அந்த வழக்கு செங்கல்பட்டு கீழமை நீதிமன்றத்துக்கு வருது, வழக்கு நடக்கிறது. அதனுடைய ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட் வரல, அது ஹைதராபாத் போனதுனால அந்த தஸ்வந்துக்கு பெயில் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுமையானது, கீழ இருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் கடுமையான அழுத்தம், நெருக்கடி, இந்த மாதிரி சூழல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, கீழமை நீதிமன்றம் தூக்கு கொடுக்கிறது. சென்னை உயர் நீதிமன்றம் தூக்கை உறுதி செய்யறது. இந்த பெயில் வந்த காலகட்டத்தில் தான் அந்த தஸ்வந்த் அவங்க அம்மாவை கொலை செய்யறான். உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா போதை வசதிக்கு அடிமையை கொலை செய்யறான்.
இப்போ உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போன உடனே உச்ச நீதிமன்றம் அதை அக்யூட்டல் பண்றாங்க, மூணையும் அவனை விடுதலை பண்றாங்க முழுமையாக. என்ன கொடுமை பாருங்க. எவ்வளவு உலகம் முழுதும் பேசப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கே இந்த நிலைமை எப்படின்னா, சாதாரண எங்கேயோ ஒரு குட்டிச்செடி கிராமங்கள்ல ஒரு ஒரு மிக ஒரு ரிமோட் வில்லேஜஸ்ல நடக்கிற குழந்தையோட நிலைமை என்னன்னு ஒரு கேள்விக்காக அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சு? நம்மை போன்றவருக்கு ஒரு கேள்வி வருது. என்ன? அப்ப அந்த குழந்தை வந்து தானாகவே பாலியல் பண்ணி தானாகவே இறந்து தானாகவே தீயிட்டு கொளுத்துச்சா? என்னோட கேள்வி. இப்ப என்ன எப்படி கேட்கறேன் இந்த கேள்வியை கேட்கறேன், ஒரு நீதி பரிபாலன மொழியில இருக்கிற கோட்டையை தான் நான் கோட்டை விட்டதான் சொல்றேன். அப்ப யார் காரணம் என்ன பண்ணிருக்கலாம்? ஒன்னா வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கலாம், அந்த என்ன நடந்திருக்கு அதை மொத்தம் விட்டு தொலைஞ்சிட்டாங்க. அது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப வந்து அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல விட்டுடுச்சு. இப்ப வந்து தமிழ்நாடு அரசு வந்து நாங்க மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு செய்வாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுதான் நிலைமை. இந்த காம்பன்சேஷன் அந்த இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா 2012 வந்தோடனே அந்த வழக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்க, இனிஷியல் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். இனிஷியல் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். இனிஷியல் காம்பன்சேஷன் என்னன்னா, அந்த 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 பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வழக்கு பதிவு செய்து சார்ஜ் ஷீட் போட்டோடனே கொடுக்கணும். ஆனா 2012 இருந்து 2021 வரைக்கும் வரவே இல்லை. 2021 இது வழக்கு இந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் அந்த 4800 பேருக்கு மேல அந்த காம்பன்சேஷன் வந்து கடந்த அரசு கொடுத்தாங்க. அது உண்மை, அது உண்மையான விஷயம். அந்த காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. ஆனா இப்ப நமக்கான கேள்வியே என்னன்னா, ஏன் வந்து இந்த போக்சோ வழக்குல இவ்வளவு மோசமா நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுல்ல. எங்கெல்லாம் வந்து இந்த போக்சோவை வந்து எப்படி தவறா பயன்படுத்துறாங்க, போக்சோல வந்து நடக்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பட் அதுக்கு போறதுக்கு முன்னால சார், சமீப காலமாக நீங்க பாத்தீங்கன்னா, தினமும் இது போன்ற குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் பற்றி செய்திகளை வந்து நம்மளால சோசியல் மீடியால அதிகம் பார்க்க முடியுது. இவ்வளவு வந்து கடந்த காலத்துல இருந்ததா? இல்ல இப்பதான் சமீபத்துல இது இன்னும் அதிகரிச்சிருக்கா? அப்படிங்கிற கேள்வியே பொதுமக்கள் நெறைய பேர் வந்து எழுப்புறாங்க. எங்க காலத்துலலாம் இவ்வளவுலாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையேப்பா! அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆ மீடியா வந்து அதிகம் ரிப்போர்ட் பண்றதுனால நெறைய குற்றங்கள் வெளிச்சத்துக்கு வருதுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல இயல்பாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா எக்ஸ்போஷர், ட்ரக்ஸ், ஆல்கஹால் இதனால உளவியல் ரீதியான ஏதாவது மாற்றம் வந்து இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்கன்னு நெனைக்கிறீங்க? இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னங்க, இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகத்தான் இருக்கு. அதுல வந்து எந்த மாற்றம் இல்ல. அது வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. சமீப காலங்கள்ல வந்து நிறைய வந்து வெளியே வந்து தன்னோட வீட்டை தாண்டி வந்து தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டிங் அதிகரிக்கிறது. அதே போல சமூக வலைத்தளங்கள் இந்த மீடியாக்கள்ல வந்த விஷயங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டதுனால அது அதிகரிச்சிருக்கிறது தெரியுது. அது உண்மைதான். அதாவது எப்போ இதனாலதான் அதிகரிச்சு அப்படின்னு சொல்லி எல்லா காலகட்டத்திலும், ஏன்னா குழந்தைகளை எளிதில் நாசமாக்கி விடலாம், குழந்தைகளை எளிதில் சூறையாடி விடலாம், குழந்தைகள் எல்லா விதத்திலும் பாத்தீங்கன்னா எல்லா எல்லா விதமான போர்கள், எல்லா விதமான இயற்கை பேரிடர்கள், செயற்கை பேரிடர்கள் எல்லாத்திலையும் பாலியல் வன்முறை அதிகரித்திருக்கிறது, கடத்தல் அதிகரித்திருக்கிறது, குழந்தை திருமணம் அதிகரிச்சிருக்கிறது. எல்லா இப்ப மட்டும் தொடர்ச்சி எல்லா 50, 60 ஆண்டுகளான நம்முடைய டேட்டாவே அதான் சொல்லுது. ஆனா இப்ப என்ன அதிகரித்து இப்ப இந்த வந்து வெளியே வந்து வந்துருது, வெளியே அதிகமான வந்துருது, வெளியே செய்திகள் அதிகம் வந்துருது. அப்படி பார்க்கும்போது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, இப்ப வந்து உணவு காரணமா, இல்ல வந்து போதை காரணமா, இல்ல வந்து நம்ம வந்து ஆள்கால் காரணமா, இல்ல சமூக வலைத்தளங்கள் காரணமா, சினிமா காரணமா, அல்லது உணவு முறை காரணமான்னு நிறைய சிக்கல். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை போன்ற உளவியலாளர்கிட்ட வந்து நான் அடிக்கடி பேசுகிற போது சொல்ற விஷயம் தான், மருத்துவ ஆளுமைகிட்ட பேசும்போது இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், எல்லாத்தையும் கொண்டு போய் போக்சோல போட்டு உள்ள போட்டாச்சு. இப்ப தூக்கு தண்டனையும் இருக்கு, தூக்கு தண்டனையும் கொடுக்கறதுக்கான வசதி இருக்கு, கடுமையான தண்டனை வச்சு. ஆனா போக்சோ குறைஞ்சிச்சான்னு பார்த்தா இல்லைங்கிறது தான் நிதர்சன உண்மை. அப்ப நமக்கு எங்க வருது அப்படின்னா, ஏன் வந்து இளம் குழந்தைகளை பாலியல் வன்முறை பண்றான் அப்படின்னு சொல்லி இந்த சிறைக்குள் இருக்கிற கைதிகளிடம் இந்த குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஏன் வந்து நடைபெறல அப்படின்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். எப்பவுமே இது வைக்கிறேன். என்ன காரணம்னா, நம்ம கொண்டு போய் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி உள்ள போட்டாச்சு. எல்லாரும் உள்ள இருக்காங்க. ஒவ்வொரு சிறையிலையும் பாத்தீங்கன்னா 40 விழுக்காடு இப்ப போக்சோ வந்துட்டு ஒரு பயம் வருது. நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் சீனிவாசன் ஒரு சில கருத்துக்கள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அது வந்து இது அதிகரிச்சிருக்கு. இது மாதிரி நிறைய ஒரு 200, 300 கேசஸ் வந்து ஒவ்வொரு சிறையிலையும் போக்சோ கேஸ். அப்ப என்ன காரணம்? அவன் வந்து ஏன் போய் 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளும் பண்ணான்? என்ன காரணம்? அவனுக்கு வந்து உடல் ரீதியா பிரச்சனையா, பாலியல் ரீதியா பிரச்சனையா, இல்ல உணவு ரீதியா பிரச்சனையா,
இல்ல குழந்தைன்னு எளிதில் நாசமாக்கி விடலாமா, இல்ல அவனுக்கு ஒரு வெண்டிலேஷன் வேணுமா, இல்ல வந்து அப்படின்னுங்கிற எந்த விதமான ஒரு ஆய்வும் இல்லாமல் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இப்ப வந்து ஏன்னா என்ன காரணம்னா, இப்ப நீங்க வந்து ஏதோ குறைஞ்சிருச்சு, இப்ப போக்சோ போட்டதுனால குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தா குறையவே இல்லை அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னா இப்ப இவங்க சொல்ற தவறான கற்பிதங்கள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குடிச்சிட்டான், குடிச்சதுனால பண்ணிட்டான், ஆள்கால் பண்ணதுனால அப்படி பாத்தீங்கன்னா ஆள்கால் 24 மணி நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நாடுகள்ல வந்து பாலியல் குழந்தைகள் பாலியல் வன்முறை வந்து அதிகரிச்சுக்கான்னு பார்த்தா இல்லைங்கிறது இல்ல. போதை வசதிகள் போட்டான் அதனால வந்து அதிகரிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லைங்கிறதா. ஒரு போதை போட்டவனோ போதை வசதிகளை பயன்படுத்தவனோ அல்ல குடிச்சவனோ பண்றான் அப்படின்னா அவன் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த போதை வசதிகளை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு தெரியாம மலத்தை சாப்பிட்டுருக்கானா கிடையாது. அவன் சாப்பாடுங்கிறது அவனுக்கு தெளிவா தெரியும். அதே போல அது குழந்தை அப்படிங்கிறது தெரியும். அப்ப அவனுக்கான காரணம் என்ன, அவனுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் என்ன, அவனுக்கான இருக்கிற பிரச்சனையை பத்தி உளவியலான பிரச்சனை பத்தி பேசவே இல்லை. அப்ப இந்த இடம் வந்து நான் ரொம்ப கேப்பா நான் ஃபீல் பண்றேன் சமீப காலமா. ஏன்னா நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 4 மாதமான ஒரு குழந்தை பாலியல் வன்முறை வழக்கை நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். 2 ஆண்டு 4 மாசம். இப்ப உங்களுக்கு தெரியும் திருவள்ளூர்ல நடந்தது வந்து 3 ஆண்டு குழந்தைகள் கொலை பண்ணப்பட்டவங்க. அப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப வந்து இப்ப கொண்டு வந்து இப்படி போய் பண்றாங்களே, இது என்ன நடந்திருக்குன்னா பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், அப்ப அந்த குழந்தையோட அப்பாவே குழந்தையோட தாத்தாவே பண்ணிருக்காங்க. இப்ப சமயத்துல வந்து வழக்குகள் பார்க்கும்போது ரொம்ப அப்போ இதுக்கு வந்து ஒரு 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 உளவியலான பிரச்சனை, ஒரு செக்ஸுவாலிட்டிக்கான பிரச்சனை அல்லது மருத்துவ ரீதியான பிரச்சனை, உணவு ரீதியான பிரச்சனை அப்படிங்கறத பத்தி யாருமே போய் தொடவே இல்லை. அந்த ஏரியா ஒரு பெரிய கிரே ஏரியா தான். இது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான காரணம் சொல்லுங்க. ஆனா பொது புத்தியில என்னன்னா குழந்தைகளை நாசமாக்கி விடலாம், சூறையாடி விடலாம். இந்த ஆணாதிக்க சிந்தனை, அந்த குழந்தை தானே யார்கிட்ட போய் சொல்லாது, அது குழந்தைய வந்து நம்ம வந்து கவர்ந்துடலாம். அதே போல குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்து ஐயோ நம்ம அம்மாட்ட போய் சொன்னா தப்பாயிடுன்னு குழந்தைய தனக்குள்ளேயே வச்சு நிறைய சிக்கல் அது தனக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா குழந்தைகளை நம்பாமல் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் நம்புறோம். அந்த அங்கிள் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அப்பா அம்மாட்ட ஒரு உரிமையா குழந்தை சொல்ற நிலையில இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமான குடும்பங்கள், ஒரு சில குடும்பங்கள் உற்ற தோழனாக நம்ம சகோதரனாக பழகும்போது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுவாங்க. அப்ப அந்த டிரான்ஸ்பரண்டா சொல்லாதனால என்ன ஆயிடுதுன்னா ஐயோ அந்த அங்கிள் அப்பா அம்மாவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, இப்படி பண்ணது சொன்னா நம்ம தப்பாயிடுதுன்னு இந்த குழந்தை மனசுக்குள்ள வச்சிருக்கு. நிறைய வழக்குகள் இருக்கு, நீங்க நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் நாங்க பார்த்த போது. அப்ப அந்த மாதிரியான விஷயத்துல குழந்தைகள் முழுமையா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்களா அப்படிங்கிற பெரிய சிக்கல் இருக்கு. அடுத்து வந்து இந்த ஆடை வசதிகளை பத்தி பேசுறாங்க. ஒரு சிலர் எல்லாம் பேசும்போது இந்த ஆடை எல்லாம் அப்படி மோசமா போட்டு போறதுனால நடக்குது. அப்படி ஒரு பெரிய சமூக வலைத்தளம் பெரிய டிஸ்கஷன் போயிட்டு ரொம்ப மிக மோசமான ஒரு ஒரு 10ஆம் பசலித்தனமான ஒரு சிந்தனை. அப்ப பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 4 மாதமான பாலியல் வன்முறை பண்ற குழந்தை அவ்வளவு மோசமாவா ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு. செய்தித்தாள் 81 வயசு பாட்டியை பாலியல் வன்முறை பண்ணிருக்கான்னு பார்த்த போன 10 நாளைக்கு முன்னாடி. அப்ப அந்த பாட்டி அவ்வளவு மோசம். அப்ப இப்ப இதெல்லாம் ஒரு கேள்விக்குள்ளான விஷயம். நான் என்னால ஒரு பதில் சொல்ல முடியாத ஏரியாக்கள் என்ன காரணம் வந்து விரிவா இது வந்து இன்னும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அது கிரிமினாலஜி சார்ந்து, சைக்காலஜிக்கல் சார்ந்து, மெடிக்கல் சார்ந்து, பிசிக்காலஜி சார்ந்து, ஒரு இந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் சார்ந்து, கல்வியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை ஆய்வுக்குட்படுத்தப்படும் நான் நினைக்கிறேன். இப்ப பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்கும் பொழுதே நம்ம வந்து அதற்கான சிறப்பு சட்டம் வேணும், அதற்கான சிறப்பு அதிரடிப்படை இதெல்லாம் வந்து அமைக்கிறாங்க. ஆனா குழந்தைகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்னும் நிலுவையில இருக்கு அப்படிங்கும் பொழுது, இதற்கு ஒரு பர்ட்டிகுலர் கவர்ன்மெண்ட்ட வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பழைய கவர்ன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற கவர்ன்மெண்ட்டாலும் சிஸ்டத்திலேயே வந்து இன்ஹெரண்டா நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெறைய பாட்டில் நெக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல சிஸ்டத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. இப்போ இப்படிப்பட்ட ஒரு குற்றம் நடக்குதுன்னா, அதை அணுகக்கூடிய காவல்துறையாகட்டும், அணுகக்கூடிய மருத்துவர்களாகட்டும், அவங்களுக்கு முதல்ல ஒரு சரியான ஒரு புரிதல் இருக்கா? ப்ரொசீஜரல் லேப்ஸஸ் ஏதாவது இருக்கா? நீங்க ஒரு குழந்தை உரிமை ஆர்வலராக இருக்கிறதுனால, செயல்பாட்டாளராக இருக்கிறதுனால, இது போன்ற கேஸ்கள் நடக்கும் பொழுது, நீங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்னென்ன? இந்த லீகல் பேட்டில்ல என்னென்ன இன்னல்கள்? அதாவது எப்படின்னா வந்து இது தொடர்ந்து ஒரு யார் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறீங்க. நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா, நான் ஃபாலோ பண்ணுவேனா, இது யார் பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட போய் யார் நிப்பா, பாதிக்கப்பட்ட குழந்தை தொடர்ந்து பாக்குறாங்களா, யார் பொறுப்பு யார் கடமையாளர் அப்படிங்கிறதுல பெரிய கேப் இருக்கு. அடுத்து இதுக்காக இருக்கிற எஸ்ஓபிஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்க. நீங்க வந்து மருத்துவத்துறை மிக மிக முக்கியமான துறைங்க. மருத்துவத்துறை ஒரு எஸ்ஓபி இருக்கு. இப்ப நீங்க ஒரு குழந்தைங்க ஒரு பாலியல் வன்முறை நடந்துருச்சு அப்படின்னா மிக முக்கியமான எவிடன்ஸே வந்து மருத்துவத்துறை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த மருத்துவத்தை நீங்க அணுகி
அந்த மருத்துவத்துறை சார்ந்த உடனடியாக அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா நின்று. நீங்க வந்து ஒரு பாலியல் ஒண்ணு நடக்குது, குழந்தையுடைய பிரைவேட் பார்ட்ல வந்து சிக்கல் இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள போய் நம்ம போய் அதை போய் பார்த்து அதை அணுகி அதை எவிடன்சஸ் கிளியர் பண்ணிட்டோம்னு நிக்கும். இல்லாட்டி என்னன்னா ஏதாவது வந்து அதுக்கு அதுக்கு வந்து வாஷ் பண்ணிடு, கிளீன் பண்ணிடு அப்படின்ட்டு தவறான விஷயத்த சொல்ல, அது போக இது நிறைய கேஸ் வந்து ஹாஸ்டல் ஆயிருக்கு. இது வந்து அப்போ ஒவ்வொருத்தரும் காவல்துறைக்குன்னு ஒரு எஸ்ஓபி இருக்கு. தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு போக்சோ சட்டத்தை அந்த அமல்படுத்துவதற்கான அதை அமல்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போதுங்க எங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு நான் பார்க்கும்போது இந்த சட்டத்துல ஒரு வலுவான சட்டம் முன்னாடி சொல்லிட்டு அற்புதமான சட்டம், ஒரு விரிவான சட்டம். ஆனால் இந்த சட்டத்துல யார் நோடல் பர்சன் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து சட்டத்திலேயே ஒரு ஓட்டை இருக்கு. அது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச சட்டம் பாத்தீங்கன்னா SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ஸ். அதாவது வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து தலித் மற்றும் ஆதிவாசி மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க. இப்ப அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து அது ஒரு விரிவான சட்டம். அந்த சட்டத்துல யார் பொறுப்பு காவல் அலுவலர் ஒரு DSP இருப்பார், ADCP இருப்பார், அப்படியே ஒரு பொறுப்பு அலுவலர் இருக்கும். அப்ப அவர் வந்து என்ன அந்த கேஸை எடுத்து ரன் பண்ணுவார். ரன் பண்ணி அந்த கேஸை வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஆனா இந்த வழி சட்டத்துல நடத்துறது, வழி நடத்துறது ஒருங்கிணைச்சு வழி நடத்துறது இல்லையா? அப்ப ஏன்னா வந்து சட்டத்துக்கு மிக முக்கியமான அமலாக்கத்துல மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. எப்படி சட்டத்துறைக்கு இருக்கோ அது மாதிரி அமலாக்கத்துல அப்ப காவல்துறைக்கு பொறுப்பங்க யார் பொறுப்பு அலுவலர் அங்க இல்லாம போச்சு. அடுத்து இங்க தமிழ்நாட்டோட விஷயம் என்னன்னா ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்க நமக்கு வந்து ஜோனல் போலீஸ் யூனிட் அப்படிங்கிறது இருக்கணும்னு இருக்கு. அதாவது ஜோனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி அது இல்ல. ஆனா இங்க என்ன சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் டெசிக்னேட்டட் ஆபீசர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா அவர் முழுமையான ஆபீசரா இல்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு SI வந்து போட்டிருக்காங்க. அவர் பகல் முழுது வேற கேசஸ் பார்ப்பார், மத்தியானத்துக்கு மேல எப்ப கேஸ் வருது ஒரு சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர். அவர் ஒரு குழந்தை நல காவல் அலுவலர். எப்படி காவல் அலுவலர் ஆவாங்க? அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல அவர் குழந்தை உளவியல் முறையில ஒரு குழந்தை நேய அணுகுமுறை அணுகுவாரான்னு தெரியல. அது நடக்காது. அப்ப அந்த சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் ஃபுல் டைமா கிடையாது. எப்படி லா அண்ட் ஆர்டர், கிரைம், டிராபிக் போன்ற யூனிட்டாக இல்லாமல் ஒரு சப்ளிமெண்ட் யூனிட்டா இருக்கும்போது ஐயோ எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம ஒரு சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் ஒரு பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் அவர் இருக்க மாட்டார். அப்ப திரும்ப வந்து அது எப்படி ஒரு போக்சோ கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க? அதான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய நேரத்துல இந்த குழந்தைங்க வந்து இந்த கேஸ் வந்து போஸ்டேல இருக்க காரணம் ஐயோ திரும்ப திரும்ப என்கொயரி கேட்டு இருக்காங்களே, நான் வரமாட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இந்த பாதிக்கப்பட்ட வரமாட்டேன். இது நிறைய நடந்து கொண்டிருக்கு. இவர் விசாரிப்பார், அவர் விசாரிப்பார், அவர் விசாரிப்பார். ஆனா சட்டம் அப்படி சொல்ல. ஒரு தடவை நீங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்தீங்கன்னா அவங்க உடன் இருக்கிற உறவினர்களோ அல்லது அவர்களோ தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய அந்த சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு முழு நேர காவல் அலுவலர்கள் அனைத்து காவல் நிலையத்தில் இல்லை. ஆனா என்ன உணர்ச்சி வசத்துல நம்ம அணுகுறாங்க. எப்படி உணர்ச்சி வசம்னா இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப வந்து சிங்க பெண் அந்த படை போட்டிருக்காங்க. சிங்கப்பெண், அதிரடி சிங்கப்பெண் படை போட்டிருக்காங்க. எனக்கு அதுல நான் அதுல ஒரு விமர்சன பார்வையை பாக்குறேன். இருக்கிற காவல்துறை ஏன் இயங்கல, ஏன் புதுசா இது தேவை அப்படின்னு பார்த்தாங்களா? இல்லை. எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதே நம்ம வந்து 2021 முன்னாடி பொள்ளாச்சியில உங்களுக்கு ஒரு பாலியல் வன்முறை வழக்கம் வந்துச்சு. உங்களுக்கு பெரிய பொள்ளாச்சி வழக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே காவல்துறையில என்ன பண்ணாங்க, கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், அதாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கணும் ஒரு தனியா ஒரு செல் போட்டாங்க. அதனோட அது என்ன செல் இப்ப இருக்கா இல்லையா? அதிரடி படை பெண் சிங்கப்பெண் இருக்காங்களே அவங்களோட ரோல் என்ன? அவங்க எல்லா காவல் நிலையத்துக்கு பறந்து வந்துருவாங்களா? எல்லா காவல் நிலையத்துல அவங்க இருக்கிறாங்களா? இவங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? இருக்கிற சிஸ்டத்துல ஏன் விட்டாங்க? இருக்கிற சிஸ்டத்துல ஏன் வந்து ஃபுல் டைமா ஒரு குழந்தைகளுக்கான காவல் அலுவலர் ஏன் வைக்கல? அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. இப்ப புதுசா கொண்டு வந்து இவங்க கொண்டு வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா இவங்க புதுசா வந்தவங்க முழுமையா இயங்குவாங்களா? இவங்களுக்கு வந்து இந்த கட்டமைப்பு உண்டா? அல்ல ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இந்த சிங்கப்பெண்ணுக்கான சிஸ்டம் இருக்கா அப்படின்னு இல்லைங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அடுத்து வந்து இந்த காவல் தாண்டி இந்த தமிழ்நாட்டுல வந்துங்க போக்சோல வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஒரு 100 வழக்குகளுக்கு மேல இருக்கிறதுக்கு நீங்க வந்து உடனடியா சிறப்பு போக்சோ கோர்ட் போடணும்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள், சென்னை போன்ற பெருநகரங்களை இணைத்து மதுரை போன்ற இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற 20 கீழே தான் இருக்கு. இன்னும் 18 மாவட்டங்கள்ல கிடையாது, 18 இடங்கள் கிடையாது. சென்னைக்கு ஒண்ணுதான் இருக்கு. மிச்ச இடத்துல மகிழா கேஸ் மட்டும் 100 கேஸ் இல்ல, 700 800 கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. கேசஸ் அவ்வளவு இருக்கு. இப்ப நீ கனெக்ட் பண்ணி நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது அப்ப சொல்றதுன்னா 2017 சொன்னது உச்ச நீதிமன்றம் 2017 100 வழக்குகள் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போடுங்க. பரிதாபத்துக்குரிய நிலைமை என்ன ஆகி போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல அதை வந்து கொண்டு வரல. ஒரு கடந்த அரசுல ஒரு 2 புதுசா கொண்டு வந்தாங்க. அது இப்ப வந்து 20 கொண்டு வந்திருக்காங்க. நீங்க மொத்தம் 20 இப்போதைக்கு லேட்டஸ்ட் 20, இன்னும் 18 இடத்துல இல்ல. சென்னை போன்ற இடங்கள்ல ஒண்ணுதான் இருக்கு.
அப்ப இது ஒரு ஃபாஸ்ட் ட்ரையல் அப்படிங்கிறது நடக்காது. உங்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்டவங்க எத்தனை தடவை வருவாங்க, காவல் நிலையத்துக்கு வருவாங்க, அல்லது நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன ஐயோ போது பேசாம வந்து அப்படி அவங்க ஆட்டோமேட்டிக்கா வழக்கே வேண்டாம்னு போயிடுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கன்விக்ஷன் ரேட் வந்து மோசமா போயிடும். அப்ப இப்ப இந்த இடத்துல வந்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அவங்களோட ரோல் அந்த போக்சோக்குன்னு சிறப்பா இருக்காங்களா, அவங்க ஸ்டாண்டர்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இப்ப கடந்த 6-7 ஆண்டுகளா வந்து ஒரு 7-8 வழக்கறிஞர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட கட்ட பஞ்சாயத்து பேசி அவரோட பதவி இழந்த வரலாறு தமிழ்நாட்டுல உண்டு. அங்கேயும் நமக்கு வந்து பெரிய சிக்கலான விஷயம். அப்ப அது எல்லாத்தையும் நான் சொன்னேன், ஒரு 7-8 இடத்துல நடந்திருக்குது ஒரு 6-7 ஆண்டு. அது மோசமான விஷயம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பாலியல் ஒன்று நடக்குதுன்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்டே போய் ஒரு காம்ப்ரமைஸ் பேசுறாங்கன்னா அவங்க ஒரு குழந்தையோட இருக்கிறாங்களா, குழந்தைய பத்தி புரியுதா அப்படிங்கிறது தெரியல. அவங்க எவ்வளவு மோசமான ஆட்களா இருக்கான்னு ஒரு வருத்தமான விஷயத்த பதிவு. அப்ப இப்ப இது வந்து இது வரைக்கும் நான் இப்படி சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த சட்டத்தை கண்காணிக்கிற அமைப்பு என்ன தமிழ்நாட்டுல? இந்த கண்காணிக்கிற அமைப்புன்னு ஒரு அமைப்பு வேணுங்களா? இப்ப வந்து நீங்க வந்து போக்சோன்னு ஒரு இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுல எந்த மூலையில இந்த மாதிரி பாக்சோ வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்தாலும், அத சென்ட்ரலா கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு சிறப்பாக ஒரு துறை வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல. அதாவது எப்படி சொல்றேன், சட்டத்துல என்ன சொல்லிருக்குன்னு சொல்ல முடியும். நான் புதுசாலாம் சொல்ல முடியாது. சட்டத்துல என்ன சொல்லணும்னா, இந்த போக்சோ சட்டத்தை கண்காணிக்கிற மாநில தலைமை அமைப்பு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், ஸ்டேட் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். இது வந்து 2010ல இருந்து உருவாக்கி தமிழ்நாட்டுல 2012க்கு எடுத்து கொண்டு வந்தாங்க. இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னாங்க, தமிழ்நாட்டுல 2012க்கு வரும்போது அந்த மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் தான் போக்சோ சட்டத்தை கண்காணிக்கிற அமைப்பு. குழந்தை திருமணத்தை தடுப்பை கண்காணிக்கிற அந்த சட்டத்தை கண்காணிக்கிற அமைப்பு, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கண்காணிக்கிற அமைப்பு, இளம் சிறார் நீதி சட்டம் என்கிற ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இந்த 4 சட்டங்களை கண்காணிக்கிற மாநில தலைமை அமைப்பு இந்த அமைப்பு. என்ன மோசமான விஷயம்னாங்க, எல்லா அரசாங்கம், இந்த அரசோ இதுக்கு முந்தின அரசோ அதுக்கு முந்தின அரசோ எந்த அரசோ வந்து ஒரு குழந்தையின்பால் அக்கறை இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னா இந்த அமைப்புக்கு வந்துங்க ஒரு வழக்கறிஞர் கிடையாது, ஒரு ஒரு அது அந்த ஆவண காப்பகம் கிடையாது, அந்த குழந்தைகள் இயங்குவதற்கான ஏதுவான இடமா இருக்க இல்ல, குழந்தை உளவியலாளர் கிடையாது, குழந்தைகள் போய் உட்கார்ந்து பேசுவதற்கு இடம் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு குழந்தையின்பால் அக்கறை இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாத இருக்குன்னு எல்லாத்தையும் தான் சொல்றேன். பொதுவா என்ன ஒரு வருத்தத்தை தான் பதிவு பண்றேன். இப்ப நீங்க 18 வயசு கீழே குழந்தைகளுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாக்கு வங்கியிலேயே நீங்க எது வேணா பண்ணிருவீங்களா? அது மாதிரிதான் இந்த SCPCR மாநில குழந்தை பாதுகாப்பு ஆணையத்துக்குங்க வெறும் ஒரு 35 லட்சம், 48 லட்சம், 52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. இப்போ 4 சட்டங்களை கண்காணிக்கிற தலைமை அமைப்பு. என்ன கொடுமை பாருங்க. வேற இதே பக்கத்துல வேற எங்கேயும் போங்க, கேரளா போங்க. கேரளால இருக்கிற அமைப்பு என்ன? கேரளால இதே SCPCR வந்து 7 கோடி ரூபாய் பட்ஜெட்டுங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு மனித உரிமை ஆணையம் எப்படி மனிதருக்கு ஆணையமாக இருக்கிறதோ, இந்த மாநில குழந்தைகள் ஆணையம் குழந்தைகளுடைய மனித உரிமைகளை பாதுகாக்கிற தலைமை ஆணையம். அது மட்டும் இல்ல, இந்த 4 சட்டங்களுக்கு இந்த சட்டங்களை கண்காணிக்கிறதுக்கு அமைப்பே கிடையாது. எப்படி பொலிட்டிக்கல் வில் இருக்குங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம ஒரு முன்னேறிய மாநிலத்திலங்க அப்ப ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நீதி கிடைக்காத மாநிலமா இருக்குன்னு ஒரு வருத்தம். இன்னொரு வருத்தம் என்னன்னா, இந்த அமைப்பு வந்துங்க மாவட்ட ரீதியா கண்காணிப்பு நடத்தலாம், ஒரு கேசஸ ஃபாலோ பண்ணலாம், காவல்துறையோடு நீங்க வந்து டிஸ்கஷன் வைக்கலாம். சரி, இப்ப இதுதான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க காவல்துறையில ஏதாவது ரிவ்யூ இருக்கா? இப்ப ஏன் வந்து நம்ம வந்து தஸ்வந்த் கேஸ கோட்டை விட்டோம், ஏன் வந்து இந்த மாதிரி 6996 வழக்குகள் பதிவு செய்யறோம், கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவா இருக்கு, யாராவது ஒரு கடமை எடுத்து ஏன் காரணம் அதை பத்தி ஏதாவது ஒரு ரிவ்யூ நடந்திருக்கா? ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தவிர நான் வேற எந்த மாநிலம் அப்ப அது ஏன் இந்த இவ்வளவு 18,000 கேஸ் பெண்டிங் ஆகுது? 6 மாசம் வழக்குல முடிக்கணும், ஏன் 6 மாசத்துல வழக்குல முடிக்கல? இதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து நம்முடைய பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நீதி ஏன் கிடைக்கல? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மாவட்ட ரீதியாக அல்லது போக்சோ கோர்ட் ரீதியாக எடுத்து ரிவ்யூ பண்ணாங்களா? கிடையாதுன்னு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்திலையும் பண்ணல, காவல்துறையிலையும் பண்ணல, அப்ப நீதித்துறையிலையும் பண்ணல. அப்ப என்ன மீனிங் அது? சரி, இதை தாண்டி இதுக்கான இருக்க அமைப்பு இப்ப பாருங்க. இந்த அரசு வந்து இப்ப இங்க வந்திருக்கிற அரசு வந்து குழந்தைகளை சுரண்டி வந்த அரசு, குழந்தைகளுக்கான அரசா இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைகளை பயன்படுத்தின அரசு இந்த அரசு வந்திருக்கு. இப்ப இவங்களாவது குழந்தைகளுக்கு ஏதாவது செய்வாங்க. ஏன்னா குழந்தைங்க தான் வந்து நண்பா நம்பி சொல்லி குழந்தைகளை போய் கேட்டு குழந்தைகளை எப்படியாவது போய் கஷ்டப்படுத்தி அம்மா அப்பா போய் டார்ச்சர் பண்ணி ஓட்டு போடுவீங்கன்னு வச்சு ஓட்டு போட்டு வந்துட்டீங்க. இப்ப குழந்தைகளுக்கான அரசா இருக்கான்னு இல்லைங்கிறதுக்கான நிதர்சனமான உண்மை. இப்ப உங்களுக்கு வந்து சமீப காலமா குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறையோட விஷயங்களை பார்த்துருக்கீங்க, நிறைய அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கான சைல்ட் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறது.
இது வந்து அது வந்து ஒரு குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை முக்கியமான துறை. அதுதான் இந்த போக்சோ சட்டத்தோட காம்பன்சேஷன் கொடுக்கறது, சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி, ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்ட், எஸ்சிபிசிஆர் போன்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கோஆர்டினேட் பண்றாங்க. அந்த அமைப்புக்கு ஒரு நிரந்தரமான டைரக்டர் கிடையாதுங்க. கடந்த 6 மாசமா கிடையாது. பாருங்க, ஒரு பக்கம் எஸ்சிபிசிஆருக்கு சரியான எஸ்சிபிசிஆர் மாநில குழந்தை பாதுகாப்பு ஆணையத்திற்கு தலைவர் உறுப்பினர்கள் போடும்போது ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் பண்றது. பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம நீங்க ஏதோ பார்த்துக்கு ஒரு ஹானரரி போஸ்ட் மாதிரி வச்சு பண்ணிட்டாங்க. எல்லா அரசாங்கம் தான் வருத்தம் தான் அது. அது வந்து அப்போ அது ஒரு ஹானரரி போஸ்ட் இல்ல, ஒரு ஜுடிஷியரி போஸ்ட் தெரியல. அதனால அரசாங்கத்துக்கு என்ன ஆகி போச்சு, இவங்களுக்கு எது காசு கொடுக்கணும், இது செலவு தானே குழந்தைக்கு அப்படிங்கிற மனநிலை போயிட்டாங்க. ஒரு பக்கம் இது டைரக்டர் கிடையாது. சரி, இந்த குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ற அமைப்பு சைல்ட் லைன், அந்த சைல்ட் லைன் இருக்கிற பணியாளர்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 7 மாசமா அவங்களுக்கு வந்து டிராவல் ஒழுங்கா தரல. கடந்த ஒரு 3 மாசமா 40% சேலரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, யூனியன் அரசுல பட்ஜெட்டை குறைச்சிட்டாங்க. பட்ஜெட்டை வந்து ஒழுங்கா கொடுக்கல. பட்ஜெட் எப்படி குறைச்சிட்டாங்கன்னா, 1550 கோடி இருந்ததை ஒரு 50 கோடி குறைச்சு 1500 கோடி குறைச்சிட்டாங்க. 50 கோடி குறைச்சிட்டு வர்றது மொத்த பட்ஜெட் சொல்றேன். எஸ்சிபிஎஸ் அப்படிம்பாங்க. அது வந்து அந்த திட்டத்தோட பேரு மிஷன் வட்சல்யாங்கிற திட்டத்தோட பேரே புரியல. அப்ப அந்த பட்ஜெட்டை குறைச்சிட்டீங்க. பட்ஜெட் குறைஞ்சு போச்சு. இப்ப யார் பொறுப்பு? மாநில அரசு எவ்வளவு செய்யுங்க? மாநில அரசு எவ்வளவு செய்வாங்க? அப்ப இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கம் நமக்கு வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலை நடக்கல, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை நடக்கல. எங்க போவாங்க அந்த குழந்தைங்க? ரொம்ப வருத்தமான விஷயம். இதை தாண்டி இதுல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு உளவியல் ரீதியாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ரீஹாபிலேட் பண்ணி மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுத்து இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் நம்ம டிஸ்கஸே பண்ணல. அப்ப அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆமா, உண்மைதாங்க. இப்ப நீங்க ஒரு பக்கம் நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலை அவேர்னஸ், அதுக்கான பண்ண வேண்டிய விஷயங்கள் உண்டு. நடந்து முடிஞ்சிருச்சுன்னா பார்க்க வேண்டியது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லீகல் ப்ரொசீஜர்ஸ், நடந்து முடிஞ்சுட்டு இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையை இயல்பு நிலை கொண்டு வரணும். அதான் உளவியல் மிக சிக்கல். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்துருச்சுன்னா அந்த வடு வாழ்நாள் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு உளவியலாளர் தெரியும். அப்ப அந்த உளவியல் சிக்கலை அட்ரஸ் பண்ணணும்னா யார் போய் அந்த குழந்தைக்கு பண்ணுவாங்க? அந்த குழந்தை அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்துச்சுன்னா சிக்கல். அப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பாலியல் ஒன்று நடக்குதுன்னா அந்த பள்ளியை விட்டு வேற பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்குதா, இல்ல அந்த குழந்தை டிராப் அவுட் ஆயிருமா? அப்ப யார் ஃபாலோ பண்றது? அப்ப அந்த குழந்தை டிராப் அவுட் ஆகாம கண்டினியூ பண்ணாதான் அந்த குழந்தையோட எதிர்காலம் இருக்கு, நிகழ்காலம் இருக்கு. அப்ப இந்த நிகழ்காலம் எதிர்காலம் பாதிக்கப்படுறது யார் ஃபாலோ பண்றது? அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இப்ப நம்ம இதை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன வழி இருக்கு? பெஸ்ட் பிராக்டிசஸ் இருக்கு. என்னன்னா, பல்வேறு துறைகள் இணைந்து உட்கார்ந்து வேலை செய்யறது இல்லைங்க. இப்ப நீங்க கல்வித்துறை மிக முக்கியமான துறைன்னு சொல்லுவேன். எப்படின்னா ஒரு குழந்தை பள்ளியை விட்டு வெளியேறுகிறது, இடைவிலகல் ஆனால்தான் அந்த குழந்தை ஒரு எல்லா விதமான அபியூஸ்க்கு உட்படுத்தப்படுகிறது. பிசிக்கலா இருந்தாலும், எமோஷனலா இருந்தாலும், செக்ஷுவலா இருந்து, அதாவது சைல்ட் மேரேஜா இருக்கலாம், எலோபிங்கா இருக்கலாம், ட்ரக்கா இருக்கலாம், அல்லது ஈவன் செக்ஷுவல் அபியூஸ் கூட. அப்போ ஒரு பள்ளிக்கூடம் ஒரு குழந்தையை பாதுகாக்க, ஒரு பள்ளியை விட்டு ஒரு குழந்தை ஒரு வாரம் வரல அப்படின்னா நம்ம உடனடியாக நம்ம தொடர்பு கொண்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை செய்யணும். அடுத்து இதுல காவல்துறை இருக்கிறது, அடுத்து சட்டத்துறை இருக்கு, குழந்தை நலன் இருக்கு, சமூக நலன் இருக்கு, அது ரூரல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரூரல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான கடை. அடுத்து இது இல்லாம இதுக்கு நமக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா பல்வேறு துறைகள் இணைந்துதான் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்மை குறைக்க முடியும். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லேஜ் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது பேப்பர்ல இருக்கு. விஎல்சிபிசி அப்படிங்கிறது என்னன்னா, கிராம அளவுல 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் தலைமையில அங்க இருக்கிற ஆசிரியர், அங்க இருக்கிற சமூக பணியாளர், சுய உதவி குழு உறுப்பினர், ஒரு 17 பேர் போட்டு 3 மாசத்துக்கு ஒரு அந்த பள்ளி நம்மளோட ஏரியால ஒரு குழந்தை கடத்தல், ஒரு குழந்தை திருமணம் இல்லாம, ஒரு பாலியல் வன்முறை இல்லாம பகுதி கொண்டு வரக்கு ஒரு அருமையான நல்ல ஒரு சிஸ்டம். ஆனால் அது இயங்கும் பட்ஜெட்டே ஒதுக்கல. அது எப்படி இயங்கும்? அப்ப வில்லேஜ் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி நம்மை போன்ற ஒரு வளர்ந்த ஒரு முன்னேறிய மாநிலத்துல நடக்கலன்னு மிச்ச மாநிலத்துல நீங்க கேட்கவே வேண்டாங்க, நடக்கதான் இருக்கு. அப்ப நம்ம ஒப்பீடு செய்யணும். கேரளா போய் பாருங்க. நான் சொல்ல எல்லா மாநிலத்துக்கு போறீங்க, பக்கத்துக்கு போங்க, வேற எங்கேயும் போக. கேரளா மாநிலத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன, பஞ்சாயத்து அளவுல எப்படி குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க, ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் அங்க நடக்கிறத பத்தி யோசிக்கிறாங்களா? இன்னைக்கு நான் கேட்கறேங்க. இப்ப இவ்வளவு 3 நாள் சட்டமன்றம் நடந்துச்சுங்க, நடந்துச்சு. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற ரொம்ப அதிகரிச்சு. யாராவது ஒரு விஷயமாவது ஒருத்தர் பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஏதாவது ஒரு குழந்தைக்கு நடந்திருக்கு, அவர்கள் குரலற்றவர்கள், அவர் சக்தியற்றவர்கள், ஆற்றல் அற்றவர்கள், அவர்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம்னு சட்டமன்றத்தில் குழந்தையினுடைய குரல் ஒரு குரலற்றவர்களுக்குள் சட்டமன்றத்தில் ஒழிக்க கூடாதா? அப்ப இந்த கேள்வி வரும்போதுதான் நீங்க நேற்று சொன்ன இந்த 18,000 வழக்குகளுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்ல, ஒரு அரசியல் நிலைப்பாடு. என்னோட மாநிலத்துல ஒரு குழந்தைக்கான பாதிப்பு இல்ல, என்னுடைய குழந்தை நேய மாநிலம்,
ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பான மாநிலம் ஒரு பொலிட்டிக்கல் வில், என்னோட ஸ்டாண்ட், எங்களுடைய ஆட்சியோட ஸ்டாண்ட் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நடக்காமல் இருப்பதற்கான சிஸ்டமும் நடந்ததுக்கு அப்புறமான சிஸ்டத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டி இருக்கு. இது ஒரு கேள்விக்குறியா இருக்குங்களா? எவ்வளவு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்க, எவ்வளவுக்கான துறைக்கான விஷயம். அப்ப இந்த துறைகள் எல்லாம் அங்க தனித்தனியா என்ன நடக்குதுன்னா, எல்லா அரசு துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா போய் பாக்குறது. அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றது அவங்களோட வேலை, இல்ல ஒரு ஃபைல் ரெட் டேபிசம் ஒரு ஃபைல் போடுறதா அவங்களோட வேலை. என்னோட மாவட்டத்துல ஒரு குழந்தைக்கான பாலியல் வன்முறையில் நடக்கல அப்படிங்கறதா சிறந்த அலுவலர் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து சொல்றீங்க எத்தனை வழக்குகள் போட்டீங்கன்னு கேக்குறீங்க. இது என்ன நிலைமை? அப்ப அந்த அந்த நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலையை பேரலா செய்வதற்கு என்ன தடங்கள்? நான் கேட்கிறேன், இப்படி சொல்றோம், உட்காந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் பண்றீங்களே, இந்த துறை சார்ந்தவங்கிட்ட ஒரு ஓப்பனா ரிவ்யூ பண்ணுங்க. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? ஏன் காரணம்? ஏன் அதிகரிக்கு? எங்காவது நடந்திருக்கு? அது நடக்கலீங்க. ஒரு பக்கம் இந்த சமூக அமைப்பின் குரலை பற்றி கண்டுக்குவதில்லை. சரி, அது பரவாயில்ல, விட்டுருங்க. இருக்கிற அமைப்புக்குள்ள நீங்க அரசு துறையில அரசுல ஊதியம் பெற்றுக்கொண்டு கேளுங்க. உட்கார்ந்து என்ன க்ளோஸ் டோர் பண்ணுங்க. யாருக்கு ரிப்போர்ட் வெளியே கொடுக்க வேண்டாம். என்னதான் பிரச்சனை? ஏன் அதிகரிக்குது? ஏன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்களே ஒரு முடிவு எடுங்கன்னா அதுக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு எனக்கு கண்ணு கட்டின தோண வரைக்கும் தெரியலீங்க. இது வரைக்கும் எனக்கு ஒன்னும் ரிப்போர்ட் வெளியே வரல, இல்ல நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம வந்து என்ன கேட்கறோம்னா, அரசு நீங்க ஓப்பன் ஹெண்டடா ஒரு க்ளோஸ் டோர்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. தப்பே கிடையாது. இது வந்து நானும் ஒரு கடமையாளர், நானும் எனக்கு பொறுப்பு இருக்கு. இந்த மாநிலத்தில் நானும் ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கு. எனக்கு வருத்தமா இருக்கு நடந்து கொண்டிருக்குன்னு ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு சில நாள் வந்து நம்ம ஒரு அச்ச உணர்வோடு என்ன சமூகத்துல வாழ்றோம். அப்ப எல்லாத்துக்கும் கடமை உட்கார்ந்து நம்ம மாநிலத்தை எப்படி கொண்டு போலாம், இந்த ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு 2030 நமக்கு வந்து இந்த மாதிரி இலக்குகளை குறைக்கிறதுக்கு ஒரு குழந்தை திருமணம் இல்லா மாநிலமா, இல்ல குழந்தை திருமணம் குறைக்கிற மாநிலமா, இல்ல குழந்தை உழைப்பாளர். அப்ப பாலியல் வன்முறையில இந்த மாதிரி ஒரு இலக்கை வச்சு அதுக்கு ஏதாவது நோக்கி செய்யறாங்களா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க சார். நெறைய விஷயங்கள் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. பொதுமக்களுக்கு ஊடகங்கள்ல வர செய்திகள மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர, இதற்கு பின்னால இவ்ளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. இந்த காணொளியோடைய நோக்கமே சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகத்துல இருக்கிறவங்க காதுக்கு இது போய் சேரணும். அவங்க நீங்க சொல்றா மாரி ஒரு பொலிட்டிக்கல் வில் எடுத்து இது போன்ற குற்றங்கள் குறையறதுக்கான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஷேரிங் யூர் ஒப்பீனியன் சார். தேங்க் யூ. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.